திருமணம் ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைந்து ஒண்ணா அவங்க இருவரும் வாழ்க்கை முழுக்க வாழ இந்த திருமணம் அப்படிங்கிற பந்தம் தேவைப்படுது. பொண்ணோ ஆணோ திருமணம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வந்துட்டாலே நமக்கு முன்னாடி திருமணம் ஆனவர்கள் எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்க சந்திச்ச விஷயங்களை அடிப்படையா வச்சு இது இப்படி, அது அப்படி, இது இப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் இருக்கும், அப்படி இப்படின்னு சில விஷயங்கள சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்மளும் சில விஷயங்கள ஆராய்ஞ்சு பேச போறோம். எப்படி நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தி ஒரு புரிதல், ஒரு பிளானிங் இருக்குமோ, அதே மாதிரி இந்த கல்யாண வாழ்க்கையில பயணிக்க போற இருவருக்குமே கல்யாணத்தோட பிரின்சிபல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஒரு புரிதல் கொண்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கா லைஃப் லாங் எடுத்துட்டு போக சில கோல்ஸுகளை செட் பண்ணி வைக்கிறதுங்கிறது அவசியமாக தான் இருக்கு. இப்போ ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 15 மேரேஜ் கோல்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 15 மேரேஜ் கோல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மேரேஜ் கோல்ஸ்னால் என்ன, எதுக்கு மேரேஜ் கோல் செட் பண்ணணும், அதோட பிரின்சிபல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக 15 மேரேஜ் கோல்ஸை பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கோச்சிக்காதீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? மேரேஜ் கோல்ஸுங்கிறது நம்ம உறவுக்கான ஒர்க் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். இங்கே இருக்க ஒவ்வொரு ஜோடியும் தனிப்பட்டவர்கள். அவங்க அவங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கு. அந்த விருப்பங்கள் சில நேரத்தில் சிக்கலானதாகவும் இருக்கலாம், எளிமையானதாகவும் இருக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மேரேஜ் கோல்ஸை செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஜோடியா இருக்க இருவரின் மதிப்பும் மற்றவங்க மத்தியில கூடுதல் பிரதிபலிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மேரேஜ் கோல்ஸை செட் பண்ணும்போது உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் ஏற்ற மாதிரி அந்த மேரேஜ் கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேவைப்பட்டா நீங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கிறது கூட நல்லது தான். திரும்ப திரும்ப எடுத்து பார்த்து அந்த கோல்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முயற்சி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். மேரேஜ் கோல்ஸ் எல்லாம் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஒரு நாளில் போதிய நேரம் இல்லைன்னு நினைக்கும் போது, மாத கடைசியில் பணம் சிக்கலாக இருக்குன்னு நினைக்கும் போது, எதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நம்மளோட சூழ்நிலையை சரியாக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் காரணியாகவும் இந்த மேரேஜ் கோல்ஸ் எல்லாம் இருக்குது. மேரேஜ் கோல்ஸ் என்னென்னு செட் பண்ணிட்டா நமக்கு நம்மளை டெவலப் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு சரியான வழிகாட்டுதலாகவும் இருக்குது. ஏன் மேரேஜ் கோல்ஸை செட் பண்ணணும் கேட்டால் அது நம்மளை பல விஷயங்களை ஆராய வைக்கும். கல்யாணத்தில் நீங்களும் உங்கள் துணையும் என்ன விரும்புகிறீங்கன்னு சிந்திக்க வைக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக நம்மளை செயல்பட வைக்கும். பொதுவாக காதல் கொள்ள ஒருத்தவங்க மேலே ஏற்படுற அட்ராக்ஷன் மட்டும் போதும். ஆனால் அது கல்யாணமாக உருவாகிறதுக்கு அட்ராக்ஷன் மட்டும் போதாது. கல்யாணம் ஆகி இருவரும் ஒருவருடைய வாழ்க்கையில் பயணிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில ஏற்படுற ஏற்றத்தாழ்வுகளை அனுசரித்து ஏற்றுக்கிட்டு கடந்து போகணும். இதில் நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீங்க, நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களோட திருமணத்தில் உங்களுக்கு என்ன தேவை, இப்படின்னு சில விஷயங்களை கேள்வியாக நம்மளை நாமே ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பர்சனலாக எய்ம் பண்ணணும்னு நினச்ச விஷயங்களையும், நமக்கு பிறக்க போகிற குழந்தைகளின் வளர்ப்பு மற்றும் அவர்களின் எதிர்காலம், நம்மளை சார்ந்து இருக்கும் நம் பெற்றோர்கள், இப்படி நம்மளை நம்பி இருக்க அனைவரின் தேவைகளையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும். இந்த விஷயங்கள் அனைத்தும் சிந்தனையோடு மட்டும் நின்று விடாமல் உங்கள் கூட வாழ்நாள் முழுக்க வாழ போகிற துணையிடம் இதை பற்றி கலந்து பேசி உரையாட வேண்டும். நம்ம இதெல்லாம் பற்றி ஆரம்பத்திலே அவங்க கூட நம்ம பேசி ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டா பார்ட்னராக வரப்போகிறவங்க இந்த விஷயங்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒத்து வராத விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களையும் உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. இதனால நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஏற்றுக்கிட்டு போயிட்டா நல்லது தான். இல்லைன்னா நீங்கள் ஆரம்ப காலத்திலே உங்களோட சிந்தனைக்கு ஏற்றவாறு ஒரு உறவை அமைச்சுக்க ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும். பின்னாடி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ மேரேஜோட பிரின்சிபல்ஸாக என்ன இருக்க விஷயங்களை பார்ப்போம். நம்பர் 1, ட்ரஸ்ட். எந்த உறவுக்குமே அடிப்படையே நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லாமல் எந்த உறவோடையும் நம்ம உறவாட முடியாது. நம்பிக்கை வச்சாதான் அந்த உறவு அடுத்த கட்டத்திற்கே நகர்ந்து செல்லும். ஸோ நீங்கள் உங்கள் துணையின் மீது நம்பிக்கை வைங்க. உங்களோட வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் அவங்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு நினைங்க. நம்ம வாழ்க்கையை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. அவங்க மீது நம்பிக்கை வச்சு உங்களோட பயணத்தை மேற்கொள்ளுங்க. உங்களை நம்புகிற உங்கள் துணைக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க. நம்பிக்கை இல்லாமல் ஆரோக்கியமான மன வாழ்க்கையை இங்கே யாருனாலையும் வாழ முடியாது. நம்பர் 2, லவ். காதல் இல்லாத கல்யாணம் வெள்ளை இல்லாத சக்கரை பொங்கல் மாதிரி தான். பேரில் வேணால் இனிமே இருக்கலாம்,
ஆனால் சுவைக்கும்போது சலிப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் கல்யாண வாழ்க்கையும். ஒரு அன்பற்ற திருமணம் தனிமையான, சோகமான இடம் கூட சொல்லலாம். இப்ப கொஞ்ச காலமா சில இளம் தம்பதிகள் ஒரு புதிய நபருடன் இருக்கும்போது உண்டாகிற காமத்தையும், அதனால் ஏற்படுற உற்சாகத்தையும் ஆழமான அன்பா தவறா நினைக்கிறாங்க. அதனால கொஞ்ச காலத்துக்கு மேல அவங்கனால ஒண்ணா லைஃப்ப ரன் பண்ண முடியாம பிரிஞ்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம துணையா இருக்கவங்கள திட்டுறது, அவங்க குடும்பத்த பத்தி தரக்குறைவா பேசுறது, இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல காதல்ங்கிறது உங்க துணையின் மீது அன்பு கொண்டு, காதல் மொழி பேசி, அக்கறை காட்டி, அரவணைச்சு, அவங்களுக்கு ஒரு மதிப்பையும், மரியாதையும் உண்டாக்கி, அவங்களுக்காக நம்மளையும், நம்ம வாழ்க்கையும் முழுமையா அவங்க கூட வாழ்றதுல தான் இருக்கு. அது எப்ப இருவருக்கும் புரியுதோ, அப்ப அந்த உறவு நீண்ட காலத்துக்கு பயணிக்க ஆரம்பிச்சிரும். நம்பர் 3 கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இல்லாம ஒரு நபரோட எண்ணங்கள புரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது, இருவரும் இணையும் திருமணத்துல கம்யூனிகேஷன் இருவருக்குள்ளயும் இல்லைன்னா எப்படி? நீங்களும் உங்க பார்ட்னரும் மனசு விட்டு பேசக்கூடிய சூழ்நிலைய உருவாக்கி வச்சுக்கங்க. உங்களுக்குள்ள ஏற்படுற சந்தோஷமோ, இல்ல வருத்தம் தரக்கூடிய சங்கடமான விஷயமோ, எதுவா இருந்தாலும் அவங்க கூட பேசுற அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பா கொண்டு போங்க. உங்க மனைவிகிட்ட என்ன பிடிக்கும், பிடிக்காது, அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்களும், உங்க கணவர்கிட்ட என்ன பிடிக்கும், பிடிக்காது, அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு அவரும், உங்க இருவருடைய கருத்துக்கள் உங்கள பத்தி நீங்க என்னவா நினைக்கிறீங்கன்னு, அத எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம உங்களுக்குள்ள பேசுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸஸ இருவரும் வச்சுக்கங்க. சிம்பிளா சொல்ல போனோம்னா, எப்ப வேணாலும், எப்படி வேணாலும், எத பத்தியும் என் புருஷன்கிட்ட பேச முடியும். என் பொண்டாட்டி கிட்ட பேச முடியும். அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் பேசுறத கேட்க அவரு இருக்காரு, அவ இருக்கா. அப்படிங்கிற பாண்டிங்கையும், காது குடுத்து என்ன சொல்றான்னு கேட்கக்கூடிய மைண்ட் செட்டையும் இருவர்கிட்ட இருந்துட்டா, இங்க பாதி உரையாடல் பேசுவதற்கு அச்சப்பட்டு நின்று போகாது. நல்ல உரையாடல்கள் உறவுகளை இணைப்பதற்கு பாலமாக இருக்குது. நம்பர் 4 இன்டிமசி. இதோட ஏற்படுற நெருக்கத்தை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அதோட தாக்கமே நம்மள தலைகீழா ஆக்கும். நெருக்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா, பொதுவான கருத்தா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். பட்டு அது அப்படி இல்ல. ஒருவரோட ஏற்படுற நெருக்கங்கிறது உடல் சார்ந்து பயணிக்கிறதுல இல்ல. அவங்களோட உணர்வு சார்ந்து பயணிக்கிறதுல இருக்கு. அவங்களுக்கு எது இன்பம் குடுக்குற விஷயமா இருக்கு. கூட இருக்கும் நெருக்கத்துல அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்மகிட்ட எப்படி ஒரு நெருக்கத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள அனைத்தையும் கவனிக்கிறது அவசியமா இருக்கு. நமக்கு இப்படித்தான் நெருக்கமா அவங்க கூட இருந்தா பிடிக்கும்னு பண்ற சில விஷயம், அவங்களுக்கு சில நேரத்துல காயத்த கூட ஏற்படுத்தலாம். நெருக்கம் தேவையான விஷயம் தான். நெருக்கமா அவங்க கூட இருக்கும்போது அரவணைப்பா காட்டுங்க. அதிகாரத்த காட்டாதீங்க. நம்பர் 5 காம்ப்ரமைஸ். நம்ம நைட்டு என்ன சாப்பிட போறோம் அப்படிங்கிற சின்ன முடிவுல இருந்து, நம்ம வாழ்ற இடம், வாழ்க்கைய மாற்றும் பெரிய முடிவு வர மேரேஜ் லைஃப்ல ஒரே காம்ப்ரமைஸா தான் இருக்கும். ஏன்னா, இங்க தம்பதிகளாக போற இருவரும் வெவ்வேறு இடத்துல இருந்து, வெவ்வேறு பழக்கவழக்கத்துல இருந்து வாழ்ந்து வந்தவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாம சேர்ந்து இருவரும் டிராவல் பண்ணி லைஃப் லாங் தம்பதிகளாக வாழ முடியாது. ஒரு விஷயத்துல ஒரு முடிவை எடுக்கும்போது, உங்க துணையா இருக்க அவர்கிட்டயோ, இல்ல அவள்கிட்டயோ கலந்து பேசி, அவங்களும் என்ன நினைக்கிறாங்க? இது நீங்க பண்ணா சரியா இருக்கும். இத நான் பண்ணா சரியா இருக்கும். அப்படின்னு அந்த விஷயத்துல அவங்களோட ஒப்பீனியன தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் யாரு காம்ப்ரமைஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணுங்க. இல்ல உங்களோட கருத்துக்கும், நீங்க சொல்றத கேட்கக்கூடிய துணையாவும் இருக்காங்களான்னு பாருங்க. உங்க இருவருடைய தேவைகளும் அதுல பூர்த்தி செய்ய முடியுதான்னு கண்டறிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம மேரேஜ்ல 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. அத பார்ப்போம். நம்பர் 1 சப்போர்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் சப்போர்ட்டுங்கிறது. ஒருவர் விழும்போது ஒருவர் தாங்கி பிடிக்கிறது தான் அந்த உறவு ஆழமா, அழுத்தமா நம்ம மனசோட வேரூன்றி நிக்க வைக்குது. வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது தம்பதிகளாக இருக்க இருவரும் ஒருவரை ஒருவர் பேக் போனா இருந்து அவங்களுக்கு அவருக்காக அவளும், அவளுக்காக அவரும் இருப்பதே அந்த உறவ மேலும் சிறப்பு சேர்க்குது. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண, என்ன தூக்கி விட அவர் இருக்காரு. இருக்கா அப்படிங்கிற எண்ணம் தரக்கூடிய வைராக்கியமே எத வேணாலும், யார வேணாலும் சாதிக்க வைக்கும். நம்பர் 2 ஸ்பேஸ். என்னதான் கணவனாகவோ, மனைவியாகவோ இருந்தாலும் கூட, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்பேஸ் நம்ம குடுத்தா தான், அந்த உறவோட பிணைப்பு நம்ம கூட இருக்கும். உறவுக்குள்ள கண்டிப்பும், கட்டுப்பாடும் அவசியம் தான்.
எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல. ஆனா, அந்த கட்டுப்பாடும், கண்டிப்புகளும் ஒருவருடைய சுய விருப்ப வெறுப்புங்களுக்கு மதிப்பு கொடுக்காம, நான் சொல்றத தான் நீ கேட்கணும், அத கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. சரியான, நியாயமான, விருப்பமான ஆசைகள் அனைத்தும் இருவர் இடத்துல இருந்து கிடைக்கணும். "நீ புடிச்சத செய்யுமா, நீங்க புடிச்சத பண்ணுங்க" அப்படின்னு சொல்ற அளவுக்காச்சும் அவங்க உணர்வுகள புரிஞ்சு நடந்துக்கணும். நம்பர் 3 ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம லைஃப்ப ஸ்மூத்தா ரன் பண்ணி பழகிட்டனாலவோ என்னவோ, சில பேருக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டாலே, அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம உறவுகள பாதியிலே விட்டுட்டு போயிர்றாங்க. உங்களோட மேரேஜ் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, தம்பதிகளாக இருக்க இருவரும் அவங்கவங்க பொறுப்புகள்ல இருந்து விலகாம, தட்டி கழிக்காம இருந்தா போதும். கண்டிப்பா மேரேஜ் லைஃப்ப பேலன்ஸ் பண்ணிடலாம். அத விட்டுட்டு இந்த விஷயம்னா நீ தான் பண்ணணும், இந்த விஷயம்னா நான் தான் பண்ணணும் அப்படின்னு முரண்பட்டு நிக்காதீங்க. திருமணம்னு வந்துட்டா அங்கே இருமனம் தேவை. காதல் என்னைக்கும் எல்லாருக்கும் பொதுவானவை தான். ஆண், பெண் பேதம் பார்க்காதீங்க. அனைத்தையும் செய்ய தயாரா இருங்க. இப்ப நம்ம திருமணத்தோட 5 கொள்கைகளையும், 3 முக்கியமான விஷயங்களையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இனிமேல மேரேஜ் கோல்ஸ்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேரேஜ் கோல்ஸ ஷார்ட் டெர்ம் கோல்ஸாவும், லாங் டெர்ம் கோல்ஸாவும் பிரிக்கிறாங்க. குறுகிய காலத்துல என்னென்ன கோல் செட் பண்ணா நல்லா இருக்கும்? நீண்ட காலத்துல என்னென்ன கோல் செட் பண்ணா நல்லா இருக்கும்னு பார்ப்போம். ஷார்ட் டெர்ம் கோல்ஸ் ஃபார் மேரேஜ். நம்பர் 1 கிரியேட்டிங் மந்த்லி பட்ஜெட். மேரேஜ் பண்ணி லைஃப்ப லீட் பண்ணணும்னு நினைக்கும் போதே, வாழ்வாதாரத்துக்காக பணமும், வாழ்க்கையா நினைக்கிறவங்களோட உணர்வுகளோடும் கலந்த வாழ்க்கைய தான் வாழ்ந்து ஆகணும். நமக்கு எவ்வளவு வருமானம் வருது, அதுல நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கிறத நீங்க மாதாந்திர பட்ஜெட்டா போட்டு வச்சாதான் மீதம் இருக்க பணத்துல நம்மளோட சேமிப்புகளாக சேமிக்க முடியும். எதிர்காலத்துக்கும் அது நல்லதா இருக்கும். நம்பர் 2 மேக்கிங் டைம் ஃபார் ஈச் அதர். திருமண உறவுகள் ஆரம்ப காலத்துல இருந்த இனிமைகள் அனைத்தும் சிறிது வருடங்கள் ஆன பிறகு சில தம்பதிகள் நடுவே இருப்பதில்லை. கடமையும் பொறுப்பும் அதிகமாக அதிகமாக பணம் சம்பாதிக்கும் மிஷினாக மாறிடுறோம். அதனால அவங்க கூட பேசக்கூட நேரம் இல்லாம ஓடிட்டே இருக்கும். அப்படி இல்லாம நமக்கான நேரத்தை நம்மளே உருவாக்க கத்துக்கங்க. ஒருவருக்கொருவர் உங்களுக்காக உங்க மனசுல உள்ள விஷயங்களை மனசு விட்டு பேச நீங்க உங்களோட நேரத்தை அவங்க கூட செலவிட இருவரும் தயாராக இருங்க. நம்பர் 3 ஷேரிங் ஒர்க். வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, இல்ல வெளி வேலைகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளை பார்த்துக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அவ தான் பார்க்கணும், அவர் தான் பார்க்கணும்னு இல்லாம, இருவரும் இருக்கும் வேலையை பகிர்ந்து செய்யறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். இதனால அவங்க கூட நீங்க இருக்கும் நேரங்களும் அதிகமாகும். ஒருவருக்கு மட்டும் வேலையின் சுமை அதிகமாக இருக்க மாதிரி உணர்வுகளும் ஏற்படாது. நம்பர் 4 ட்ரைங் சம்திங் நியூ. தம்பதிகளாக இருக்க நீங்க இருவரும் உங்களுக்குள்ள புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. சேர்ந்து சமையல் செய்றது, சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, மெடிடேஷன் பண்றது, இப்படி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸை உங்களோட பழக்கத்துல இல்லாத புதிய விஷயத்த எடுத்து இருவரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதனால உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் அதிகமாகும். சில நேரத்துல இதை வச்சு மணிக்கணக்கா பேசி சிரிக்க 2 பேருக்குமே ஒரு ஹிண்டாவும் இருக்கும். நம்பர் 5 டிராவல் டுகெதர். சில தம்பதிக வருஷத்துல பல வெளிநாட்டு டூர்கள் போயிட்டு வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க. சிலருக்கு நம்ம ஊரை தாண்டி ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போயிட்டு வந்துட்டாவே நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணும். விருப்பங்கள் எதுவோ அவரவர் தேவைக்கு ஏற்ப தம்பதிகளாக இருக்க இருவரும் ஒன்று சேர்ந்து பண்ற பயணமே அவங்களுக்குள்ள மகிழ்ச்சியை தூண்டி மனசு சிறகடிக்க வைக்கும். நம்பர் 6 இம்ப்ரூவிங் யுவர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். திருமணமான ஆரம்ப காலத்துல தம்பதிகள் அதிகமா தேடக்கூடிய சுவாரஸ்யம் மிகுந்த விஷயம் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான். ஆனா சிலருக்கு அதுல சில காலம் கழிச்சு உணர்வுகள் ஏற்படுறதில்ல. அதனால தம்பதிகள் நடுவே மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தம்பதிகளாக இருக்க இருவரின் உறவுகள் மேம்பட அவங்களோட நெருக்கங்கள் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்பர் 7 மெயின்டெனிங் எ ஹெல்த்லி லைஃப் ஸ்டைல். எப்போதுமே ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்தான். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையை எந்த நோய் நொடி இல்லாமல் இருவரும் வாழ சில ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறது மிக முக்கியமான விஷயமா கருதப்படுது. இதுவரையும் நம்ம பார்த்த 7 பாயிண்ட்ஸும் ஷார்ட் டேர்ம் மேரேஜ் கோல்ஸாக உள்ளது. இப்போ பார்க்க போகிறது எல்லாம் நம்பர் 8 கெட்டிங் அவுட் ஆஃப் டெப்த். கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியை கொடுக்கும், நிம்மதியை வாழ வைக்கும். ஆனால் அது எல்லோருக்கும் கை சேர்றது இல்லை. கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் பலருக்கு இப்போ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட தேவைகளுக்கு ஏற்ப வருமானங்களை ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள உங்க உடல் ஓய்வு நிலையை அடையிறதுக்குள்ள உங்களுக்கு இருக்க கடன் சுமைகளை முழுமையாக கட்டி வெளியே வர முயற்சி பண்ணுங்க. கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ பழகுங்க. நம்பர் 9
ரைசிங் இண்டிபெண்டன்ட் அண்டு கான்ஃபிடென்ட் சில்ட்ரன். குழந்தைகளை சுதந்திரமாகவும் அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர அளவுக்கும் வளர்க்குறது நம்மளோட கடமையாகும். எப்போதும் அவங்க கூட நம்ம இருக்க போகிறது இல்லை. அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற சவால்களை சந்திக்க துணிஞ்சு போராட நம்ம அவங்களுக்கு நம்பிக்கையையும் அவங்க சுதந்திரமாக செயல்பட உரிமையும் கொடுத்து வளர்க்க வேண்டும். நம்பர் 10 ப்ரொவைடிங் கேர் ஃபார் பேரண்ட்ஸ். என்றைக்குமே பெற்றவங்களை சுமைகளாக நினைக்கக்கூடாது. அது மனைவியின் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கணவனின் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வயசான காலத்தில் அவங்கள நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும். அதுதான் உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் கொடுக்குற வாழ்நாள் கிஃப்டாகவும் இருக்கும். நம்பர் 11 சேவிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட். நம்மளோட கடைசி காலத்தில் நமக்கு சேமிப்பு வச்சுக்கிறதுங்கிறது தம்பதிகளாக இருக்க அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா கருதப்படுது. உடம்புல உறுதி இருக்க வர ஓடி ஓடி சம்பாரிச்சு அன்றைய வாழ்க்கையோட சூழ்நிலைக்கும் குழந்தைகள் படிப்புக்கும் அவங்க வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நம்மளோட வருமானம் எல்லாம் சில நேரத்தில் சரியானதாக இருக்கும். இருந்தாலும் நம்ம சேமிக்கிற விஷயத்த கைவிடுறதில்ல. நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு வேணும்னு கொஞ்சம் அமௌண்ட் ஆச்சும் சேர்த்து வைப்போம். அதோட சேர்த்து நாளைக்கு உங்களோட வயசான காலத்தில் நீங்கள் யாரையும் நம்பி இருக்காத நிலையில் இருக்க உங்களுக்குன்னு ஒரு சேவிங்கை வச்சுக்கிறதும் அவசியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. நம்பர் 12 பிளானிங் ஃபார் த எண்ட் ஆஃப் லைஃப். வாழ்க்கை எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. உதாரணமாக நமக்கு எதுவும் விபத்துகள் ஏற்பட்டாலோ உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலோ அதை சமாளிக்க பொருளாதார ரீதியாக நமக்கும் நம்ம இல்லாமல் போனால் நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்திற்கும் நம்ம அவங்களுக்காக அவங்களோட லைஃப்பை ரன் பண்ண சில லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் செய்கிறது ஒரு நல்ல விஷயமாகவும் ஒரு நல்ல பிளானாகவும் பார்க்கப்படுது. நம்பர் 13 லைஃப் டைம் லேர்னிங். உலகம் இன்னைக்கு போகிற வேகத்துக்கு நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் சில புதிய விஷயங்களை உங்களோட துணையோடு சேர்ந்து கற்றுக்கொள்றதுங்கிறது ஒரு புதிய விதமான அனுபவத்தை கொடுக்கும். அது உங்களையும் உங்களோட துணையையும் வளர்ச்சி பாதைக்கு கூட்டி செல்லும். நம்பர் 14 ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யுவர் ஃபினான்ஸ் ஸ்டேஜஸ். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களோட துணைக்கு கண்டிப்பாக தெரியணும். அதில் மறைச்சு நீங்கள் சுயநலமாக யோசிக்கக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறனால அவங்கள தாழ்த்தி நடத்தக்கூடாது. நம்பர் 15 ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு யுவர் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட். எப்பவும் உங்களோட துணையாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மற்றவங்களோட கூடுதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க பாருங்க. எப்பவும் ஒருத்தவங்க மனசில் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு தான் அவங்களுக்கு நம்ம மேலே கூடுதல் காதலையும் கூடுதல் அக்கறையும் வரவழைக்க காரணமாக இருக்கும். ஸோ எப்பவும் துணையாக இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அண்டு ப்ரையாரிட்டி கொடுக்க பாருங்க. முன்னாடி சொன்ன மாதிரி திருமணம் ஆயிரங்காலத்து பயிர் தான். நம்ம சமூக கட்டமைப்பில் அதிகம் பேசப்படும் கருப்பொருள் கூட சொல்லலாம். இந்த டாப்பிக்கில் அந்த ஆர்டிக்கலில் அவங்க சொல்லியிருந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி சொல்லலைன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னதான் ட்ரை பண்ணியிருக்கோம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ண போகிறவங்களா இருக்கலாம், இல்லை பண்ணவங்களா இருக்கலாம். கண்டது தம்பதிகளாக இருக்க கணவனுக்கும் மனைவிக்கும் இருவருக்குமே மேட்ச் ஆகுற மாதிரி தான் பொதுவாக சொல்லியிருக்கோம். பிடிச்சதை எடுத்துக்கங்க, பிடிக்காத விட்டுருங்க. இந்த டாபிக் பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல நினச்சா விருப்பப்பட்டால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.